மதுரை விமான நிலைய உடைப்பு கிராமத்தில் நிலம் கையப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு அப்பகுதி குடியிருப்புவாசிகள் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கொடுத்த இடைக்கால உத்தரவை அடுத்து தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர் நினைக்கிறார். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்னுடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்க பணிகள் கிட்டத்தட்ட 700 ஏக்கர் இடம் கையப்படுத்த உள்ள நிலையில் அக்கிராம மக்கள் தங்களுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 சென்ட் இடம் மீள்குடி அமர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற பின்புதான் நம்ம நிலங்களை கையப்படுத்த ஒப்படைப்போம் என்பது குறித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையப்படுத்த வந்த வருவாய் கோட்டாட்சியர் காத்தியாயினி, தெற்கு தாசா விஜயலட்சுமி மற்றும் விமான நிலையெடுப்பு தாசில்தார் பாஸ்கர் உள்ளிட்டோர் ஜேசிபி வாகனம் வந்த நிலையிலும் கூட அவர்கள் எதிர்த்து வரும் முற்றுகையிட்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் நிச்சயித்தார். இது குறித்து பத்திரத்துறை அமைச்சர் மூட்டின் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று போராட்டம் ஈடுபட்ட பகுதி மக்கள் அங்கு உள்ள குடியிருப்புகளை இடிக்கும் ஜேசிபி வாகனம் வரவழைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். வகுத்தல் வஜ்ரா வாகனம் வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் போலீசார் பெருமுறை குவிக்கப்பட்டு அன்றைய தினம் நிலம் கையப்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மாவட்ட அறிவித்த நிலையில் கூட இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 3 பெண்கள் 8 ஆண்கள் உட்பட 16 பேர் தங்கள் வீடுகளை இடித்தால் தாங்கள் தற்கொலை செய்வதாக கூறி 2 கேன்களில் பெட்ரோல் எடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பகுதி குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு உடன்பாடும் எட்டாத நிலையில் மதுரை மாவட்ட நிலத்தின் சார்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் நடைபெற்ற போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த நிலையில் ஒரு வார கால அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கிருந்த ஒரு சிலர் மட்டும் கலந்து சென்ற நிலையில் மற்றொரு தரப்பினர் தங்களுக்கு உரிய நிவாரணம் உரிய இழப்பீடு கிடைக்கும் வரை தாங்கள் இந்த நிலை கையப்படுத்துவதை நாங்கள் விடமாட்டோம், தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என்று தெரிவித்து போராட்டம் ஈடுபட்டு வந்தனர் நினைக்கிறார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சின்னோடை பகுதியைச் சேர்ந்த மணி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் தொடர்ந்து நாங்கள் குடியிருக்க 3 சென்ட் இடம் மட்டும் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்ய சேர்ந்த பின்பு தான் தங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இதற்காக சென்னை மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்றைய தினம் நீதிபதி விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணை எடுத்து